எல்லா புகையும் இறைவனுக்கே. துன்பம் என கருதாமல் கடுமையாக உயர்த்து கொண்டிருக்கும் என் அன்பு நண்பர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கமர்ஷியல் ஜிகேல பாத்தீங்கன்னா விருதுகள் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும். அதுல ஞானப்பீட விருதுகள் பார்க்க போறோம். இது ஒரு முக்கியமான விருதுங்க. 2022 குரூப் 4ல பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. தாமோதர் மௌசாவை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுல நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு 5 வருஷம் விருதுகள் பாத்தீங்கன்னா எடுத்து கரெக்டா கொடுத்துருக்கோம். ஞானப்பீட விருது அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்தியாவிலே இலக்கியத்திற்கு வழங்கப்படுகிற மிக உயரிய விருது எது அப்படின்னா ஞானப்பீட விருது தான். இது இலக்கியத்துக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஆண்டும் இலக்கியத்தில் சிறந்த பங்களிப்பு ஆற்றிய இந்திய எழுத்தாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. இவ்விருது இலக்கியத்திற்கு மட்டும் வழங்கப்படுகிறது. அதாவது இந்தியாவில் இலக்கியத்திற்கு வழங்கப்படுகிற உயரிய விருது எதுனா ஞானப்பீட விருது தான் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ஞானப்பீட விருது எந்த வருஷம் ஏற்படுத்தினாங்க அப்படின்னா 1961. 1961 இருந்து பாத்தீங்கன்னா இந்த விருது கொடுத்துட்டு வராங்க. இதுக்கான பரிசு தொகை எவ்வளவு அப்படின்னா 21 லட்சம் ரூபாய். 21 லட்சம் மட்டும் இல்லாம ஒரு சிலை ஒண்ணு கொடுப்பாங்க. அதாவது வாக் தேவி சிலை அப்படின்ற ஒரு சிலை பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. வாக் தேவி சிலை கூடவே ஒரு சர்டிபிகேட்டும் பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. இந்த விருதுக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னா, நம்ம இந்திய அரசியலமைப்போட 8வது அட்டவணை இருக்குங்கல்ல, 8வது அட்டவணை அப்படின்றது பாத்தீங்கன்னா மொழிகள் பற்றிய அட்டவணை. மொத்தம் இந்திய அரசால் பாத்தீங்கன்னா 22 மொழிகள் பாத்தீங்கன்னா அங்கீகரிச்சிருப்பாங்க. அந்த 22 மொழிகள்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மொழியில பாத்தீங்கன்னா இந்த படைப்பிற்கு பாத்தீங்கன்னா இந்த விருது பாத்தீங்கன்னா வழங்குவாங்க. 22 மொழிகளில் ஏதேனும் ஒரு மொழியில ஏதாவது ஒரு நூல் அவங்க எழுதினாங்க அப்படின்னா அந்த நூலுக்கு பாத்தீங்கன்னா இந்த இலக்கிய விருது பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. 2018 இந்த விருது பெற்றவங்க யார் அப்படின்னா அபிதாவ் கோஷ் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா 2018 பாத்தீங்கன்னா இந்த விருது கொடுத்திருக்காங்க. அது 54வது விருது. அது எந்த மொழிக்கு வாங்கினாங்க அப்படின்னா ஒரு ஆங்கில எழுத்தாளர், அதாவது ஆங்கில மொழிக்கு அந்த விருது பாத்தீங்கன்னா அவர் வாங்கினார். அடுத்தது 2019 பாத்தீங்கன்னா அக்கித்தம் அச்சுதன் நம்பூதரி, அது 55வது விருது. அவங்க ஒரு மலையாள எழுத்தாளர். அடுத்தது 2020 பாத்தீங்க அப்படின்னா நீல்மணி பூக்கன் அப்படின்றது பாத்தீங்கன்னா 56வது விருது கொடுத்திருக்காங்க. அவர் ஒரு அசாமி எழுத்தாளர். அடுத்தது 2021 பாத்தீங்கன்னா தாமோதர் மௌசோ 57வது விருது, கொங்கணி எழுத்தாளர். இந்த 2021 தாங்க 2022 குரூப் 4ல பாத்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. தாமோதர் மௌசோ பத்தி பாத்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. அடுத்தது இது 2023ங்க. 2022ல 2023. 2023ஆம் ஆண்டுக்கான ஞானப்பீட விருது பாத்தீங்கன்னா 2 பேர் வாங்கியிருக்காங்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னா குல்சர் அப்படின்றவர். ஆனா அவருடைய இயற்பெயர் பாத்தீங்கன்னா சம்பூரன் சிங் கல்ரா. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா ரம்பத்ரா சாரியா. இது 58வது விருது 2 பேருக்கு. அதுல ஒருத்தர் பாத்தீங்க அப்படின்னா உருது மொழி எழுத்தாளர், இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா சமஸ்கிருத எழுத்தாளர். நல்லா பாத்தீங்க, 2018 இருந்து 2023 வரைக்கும் ஞானப்பீட விருது பெற்றவங்களை நான் அழகா கொடுத்துருக்கேன். இதுவரை பார்த்தா பாத்தீங்கன்னா போதுமானது. அடுத்தது பாருங்க, ஞானப்பீட விருது பெற்ற முதல் நபர் யார் அப்படின்னா ஜி சங்கர் குரூப் அப்படின்றதான் பாத்தீங்கன்னா முதலில் ஞானப்பீட விருது பாத்தீங்கன்னா பெறார். எந்த வருஷம் அப்படின்னா 1965. இவர் ஒரு மலையாள மொழி எழுத்தாளர். எந்த இலக்கியத்திற்கு இவருக்கு ஞானப்பீட விருது கிடைக்குது அப்படின்னா ஓடக்குழல் அப்படின்ற ஒரு இலக்கியத்திற்காக 1965 இவருக்கு பாத்தீங்கன்னா முதலில் ஞானப்பீட விருது பாத்தீங்கன்னா கிடைக்கிறது. நபர் ஜி சங்கர் குரூப். முதலில் ஞானப்பீட விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் யார் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. முதலில் ஞானப்பீட விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர்கள் யார் அப்படின்னா முதல் நபர் பாத்தீங்கன்னா அகிலன். அவர் சித்திரப்பாவை அப்படின்ற ஒரு நூலுக்காக 1975 பாத்தீங்கன்னா ஞானப்பீட விருது பாத்தீங்கன்னா வென்றிருக்காரு. ரெண்டாவது நம்மளுக்கு தெரிஞ்சவர் ஜெயகாந்தன். இவருடைய அனைத்து படைப்புகளும் அப்படின்ற ஒரு இலக்கியத்துக்காக பாத்தீங்கன்னா 2002 பாத்தீங்கன்னா ஞானப்பீட விருது பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் 2 தமிழர்கள் தாங்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னா அகிலன், இன்னொருத்தர் ஜெயகாந்தன். ஞானப்பீட விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யார் அப்படின்னா ஆஷா பூர்ணா தேவி. இவங்க தான் ஞானப்பீட விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர். எந்த வருஷம் அப்படின்னா 1976 புரோதி ஸ்ருதி அப்படின்ற ஒரு நூலுக்காக பாத்தீங்கன்னா இவங்க ஞானப்பீட விருது வாங்குறாங்க. அது ஒரு புதினம். புரோதி ஸ்ருதி அப்படின்னா என்னன்னா முதல் சத்தியம் அப்படின்னு பொருளுங்க.
முதல் சத்தியம் என்ற பொருள் தரும் புரோதி சுருதி அப்படின்ற ஒரு புதினத்துக்காக 1976ஆம் ஆண்டு ஞானப்பீட விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யார் அப்படின்னா ஆஷா பூர்ணா தேவி. முக்கியமான ஞானப்பீட விருது மட்டும் கொடுத்துருக்கேன், இதுவரையும் பார்த்துக்குங்க. நம்மளுடைய எக்ஸாம்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.